ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? சங்கரா மீன் குழம்பு வைக்கணும். மீன் குழம்பு அதுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி, இவ்வளோ பூண்டு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அவ்வளோ மிளகு. எங்கள் வீட்டில் மிளகு இல்லை, அதனால் நான் மிளகு தூள் போட போகிறேன். இவ்வளோ மிளகு வச்சு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக, ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக மசிஞ்சு அரைச்சி வச்சுக்கணும். வச்சுன்னு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் கடாய் வச்சு, கடாயில் எண்ணெயை ஊற்றி வெந்தயம் கடுகு போடணும். அதுக்கப்புறம் அது வெடித்த உடனே இவ்வளோ வெங்காயம், இவ்வளோ தக்காளி போட்டு வதக்கி இந்த மீன் குழம்ப அதில் ஊற்றி நல்லா மூடி கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 தேங்காய் பத்தை, இல்லைன்னா இவ்வளோ தேங்காய் பத்தை எடுத்து அரைச்சி ஊற்றிடணும். அது நல்லா கொச்சி வந்தோடனே தேங்காவை ஊற்றிடணும். ஊற்றிட்டு மீனை எடுத்து போட்டு மூடி வச்சிடணும். அது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துட்டு அப்புறம் எடுத்து பார்த்தா தெரியும் மீன் குழம்பு கொஞ்சம் சுண்டனது. சுண்டன உடனே நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். மீன் குழம்பு ரெடி. இன்னைக்கு மீன் குழம்பும் முட்டை பொரியலும். வாங்க பார்க்கலாம். சங்கரா மீனில் மீன் வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பெசரி வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் மீன் குழம்புக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நிறைய கூட போட்டுக்கோங்க. குழம்பு மீன் எங்களுக்கு இவ்வளோ போதும், அதனால் இதை தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு இதெல்லாம் அரைக்கிறோம். நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை ரொம்ப அரைச்சிடக்கூடாது. ஒரு 2 சுற்று சுற்றிட்டு எடுத்துடணும். இப்போ நம்ம மீன் குழம்பு கூட்டலாம். பாருங்க, புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். 1 2 3 4. எப்பவுமே ஒரு கார குழம்புக்கு அளவு 4. சாம்பாருக்கு 3 எடுக்கிறதுக்கு பார்த்தீங்களா. மஞ்சத்தூள் இவ்வளோ போட்டுருக்கேன். மிளகு இல்லாததுனால மிளகு தூள் போட்டுக்கிறேன். மிளகு இருந்தால் எவ்வளோ போட்டுக்கணும்? இல்லை, அரைக்கும் போது போட்டு போகணும்ல. ஆமாம், மிளகு இருந்தால் இவ்வளோ மிளகு போடுவோம். சரி, அவ்வளோதான். இப்போ இது வந்து மிக்சியில் அரைச்சது. வெங்காயம் எந்த பதம் காட்டுங்க. இந்த பதம், இந்த பதத்தில் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகு இதெல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். சூப்பர். சும்மா ஒரு இதுவாக அரைச்ச மாதிரியும் கொஞ்சம் அரையாற மாதிரியும் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி, அதையும் இது கூட சேர்த்து போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம். இந்த மிக்சியை கொஞ்சம் கழுவி வச்சுக்கலாம். இப்போ இதை கரைச்சி டேஸ்ட் பார்த்துக்கணும். புளி எவ்வளோ போடணும்? இவ்வளோ புளி போட்டுருக்கேன். இப்போ இது கரைக்கிற அளவு வந்து நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ. ஆமாம், எவ்வளோ புளி வேணுமோ, எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவு புளி போட்டு கரைச்சி திட்டமாக எடுத்துக்கணுங்க. மீன் நிறைய போடணும். மீன் 5 மீனுன்றதால இந்த குறவா போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம கடாயை வச்சு தாளிச்சிட்டு இது மண் சட்டி. இதில் தான் நாங்கள் மீன் குழம்பு வைப்போம். இந்த மாதிரி சட்டியில் வச்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது 2 நாளைக்கு இருந்தாலும். நீங்களும் இந்த மாதிரி மண் சட்டியை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அலுமினியம் எவசல் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ மண் சட்டி வச்சுட்டேன். எண்ணெய்
கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினாதான் டேஸ்ட். நாங்கள் எல்லா டிஷ்ஷுலையுமே எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா சமையல் பண்ணாங்கன்னா எண்ணெய் தாராளமாக செலவாயிடணும். அது ஊற்றலன்னா டேஸ்ட் வராது. என்ன பண்ணுறது? எண்ணெய் ஊற்றி சட்டியில் கொஞ்சம் சூடாக்குறேன். இப்போ எண்ணெய் காஞ்சப்புறம் வெந்தயம் போடணும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த அளவு வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு அது பொரியணும். வெந்தயம் வெடிச்சு போச்சு. கடுகு போடுறோம். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயமும் தக்காளி ஆஞ்சி வச்சிருக்கேன். வெங்காயத்தை போட்டேன். வெங்காயத்தை போட்டு வதக்கணும். கொஞ்சம் வதங்கணும்னா தக்காளியும் போடணும். இது போட்டுருவோம் மீன் குழம்புக்கு. இப்போ தனியாக காமிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் இவ்வளோ சவந்துடுச்சு. இந்த அளவு சவந்தோம்னா மீன் குழம்பு நான் கூட்டி வச்சிருக்கேன். அதை எடுத்து ஊற்றப்போம். தண்ணி இல்லை மீன் குழம்பு போட்டு ஊற்றி எக்கு நல்லா சொல்லிட்டேன். மூணு தட்டுப்பா மீன் குழம்பு தாளிச்சு ஊற்றிட்டு நீ நல்லா கலக்கிட்டு மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். இப்போ மீன் குழம்பு கொதிக்கணும். இந்த மீன் குழம்பு வச்சா இதை சாப்பிட்றதுக்கு நாங்கள் வானானோம். எங்கள் அப்பா சொல்லுவார், இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும், மீன் குழம்பெல்லாம் நல்லா சாப்பிட்ணும், மட்டன் சாப்பிட்ற மாதிரி மீனையும் நல்லா சாப்பிட்டா தான் உடம்புல தெம்பாக இருக்கும். நாங்கெல்லாம் பாரு இந்த வயசுல எப்படி இருக்கிறோம் போறோம். அப்புறமா பார்த்தா ஒரு கதை சொல்லுவார். என்னன்னா திருத்தணி முருகர் கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கணுமா. அது ஆற்காட்டுல இருந்து சைக்கிள்ல போயிட்டு உடைச்சிட்டு வரணும். அது யார் முதல்ல வராங்க திரும்பி அப்படின்னு ஒரு பந்தயம் வச்சுட்டு ஒரு 5 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட புறப்பட்டாங்க. எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட புறப்பட்டு அவரு போனார் அந்த இதுக்கு திருத்தணிக்கு. சைக்கிள்லே புறப்பட்டு போனாங்க. இங்க போய் மலை மேல ஏறி அங்க அந்த லைன்ல போய் நிக்கிறாங்க. நின்னா பார்த்தா எல்லாரும் ஒன்னா வந்துட்டாங்க. இவர் முதல்ல போனாரு, பின்னாலே எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்களும் லைன்ல நின்று சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா எப்படி நம்ம ஃபர்ஸ்டா வர்றது அப்படின்னு யோசனை பண்ணி என்ன பண்ணாரு எங்க அப்பா, அந்த நடைக்கு கிட்ட இருக்கு சொல்ல இந்த தேங்காவை எடுத்து லைன்ல போய் நின்னுதான் தேங்காய் உடைக்கணும். அப்போ லேட் ஆயிடும் இல்லையா, பின்னாலையும் எல்லாரும் வந்துருவாங்க. அதனால இங்க இருந்து குறிப்பார்த்து அடிக்கிறதுல பெரிய ஆளு. இங்க இருந்து அந்த வாசப்படி நல்லா தெரியுது. அங்க கிட்டவே தான் நின்னுங்கிறாங்க. அதனால அங்க இருந்து முருகா அப்படின்னு கத்தின்னு அந்த தேங்காய் ஓங்கி ஒரு அடி விட்டாரு பாரு அந்த வாசப்படியில. அந்த வாசப்படியில பட்டு 2ஆ உடஞ்சுது. உடனே முருகான்னு கும்பிட்டு கடகடன்னு இறங்கி வந்து சைக்கிள் எடுத்துக்கின்னு ஆற்காட்டுக்கு வந்துட்டார். அவங்க எல்லாம் லைன்ல நின்று உடச்சிட்டு வந்தாங்களாம். எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிச்சாரு. அதை சொல்லுவாரு, எப்படி என் உடம்பு இருக்குது பாரு, அது மாதிரி நீங்களும் ஆகணும்னா நல்லா சாப்பிடணும், மீன் மட்டனு எல்லாத்தையும் நல்லா சாப்பிடணும் நீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நிகழ்ச்சி நடந்தப்போ எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு முதலியார் தாத்தா, அந்த தாத்தா அங்க இருந்தது. அம்மா முனிவேலு என்ன பண்ணோம் தெரியுமா, இந்த மாதிரி எடுத்து இந்த தேங்காவை தூக்கி வாசப்படியில ஒரே அடி முருகா அப்படின்னு கத்தின்னு ஒரு அடி அடிச்சுட்டு அது 2ஆ உடஞ்சுது. அழகா
அந்த தேங்காய் கூட எடுக்கல. அவர் பாட்டு வந்துட்டாரு. என்ன உடைச்சிட்டு வரணும் அதான பந்தயம். உடைச்சிட்டு அவர் பாட்டு இறங்கி வந்து சைக்கிள் எடுத்துன்னு ஓடிட்டாரு. எல்லா ஜனங்களும் அப்படியே ஸ்தம்பிச்சு போட்டான். முருகருக்கு இப்படி தேங்காய் உடைச்சிட்டு போறாரு அவரு அப்படின்னு அந்த தாத்தா சொல்லுச்சு. அதுக்கப்புறம் நாங்க போய் கேட்டப்பதான் சொன்னாரு எங்க அப்பா, ஆமா நான் அப்படிதான் தேங்காய் உடைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமை. எங்க அப்பா அப்படி தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு வந்தது. திருத்தணியை பார்த்தா எங்களுக்கு அதே நினைவு தான் வரும். நீங்களும் மீனெல்லாம் சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஸ்ட்ரென்த்தா ஏற்றிங்க. சின்ன குட்டி பசங்களுக்கு சொல்லுங்க, நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா வச்சுக்க சொல்லி. இப்போ தேங்காய் 2 தேங்காய் எடுத்தோமே, அதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சி பாருங்க. எதையும் வேஸ்ட் பண்ணாம கழுவி ஊற்றிடுவாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. அதில் தேங்காய் ஊற்றுறேன். தேங்காய் ஊற்றி கொஞ்ச நேரம் குழம்பு பொரிக்கிட்டோம். கடைசியாக மீனை போட்டு தேங்காய் ஊற்றி உடனே மீனையும் போடுறேன். மீன் நல்லா கழுவி வச்சு போட்டேன். மீன் குழம்பு பொரிட்டோம். மீன் குழம்பு ரெடி. ஒரு 10 நிமிஷம் அது கொதிக்கணுமா? ஆமாம், 1/4 மணி நேரம் கொதிக்கும். மீன் வேகணும்ல. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி அரைக்கலாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் மேலே ஆச்சு. நல்லா கொச்சி போயிருக்கும். இது ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும். ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும். மீன் போட்டு ஸ்லோவில் தான் இருக்கணும். ரொம்ப இதை கிளறக்கூடாது. ஏன்னா மீன் போட்டிருக்கோம்ல, மீன் உடஞ்சிரும். மீன் நல்லா அழகாக வெந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். வேணுன்ற அளவுக்கு நல்லா கொதிச்சு. இப்போ கொத்தமல்லியை நல்லா தூள் அரிஞ்சு போட்டு இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி. கேமரா பார்த்து சொல்லுங்க. மீன் குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம மீன் வறுக்க போறோம். மீனை காரம் போட்டு வச்சிருக்கோம்ல, அதை வறுக்க போறோம். அதுக்குள்ள தவாவை வச்சு எண்ணெயை ஊற்றி தவாவை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த மீனை காரம் தரவான மீன் எடுத்து போடுறேன். இப்போ இந்த மீன் வெந்து 2 பக்கமும் திருப்பி போட்டேன். இப்போ இதில் எடுத்துடலாம். இந்த பதத்துக்கு வந்தோன்னா எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, மீன் குழம்பு, மீன் வறுவல், கொத்தரக்காய் பொரியல், முட்டை பொரியல், இது சாப்பாடு. இது உங்களுக்கு சரி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா இந்த ப்ரீசி லெமனேடுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.